வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீமா குக்கிங். இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை பொரியல் எப்படி டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு தோலோடவே நல்லா தட்டி வச்சுருங்க. 2 வரமிளகா, அரை ஸ்பூன் கடலப்பருப்பு, அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இப்போ கீரை இது 2 கைப்பிடி அளவு. இப்படி அள்ளுன்னு பார்த்தீங்கன்னா 2 கைப்பிடி வரும். அந்த அளவு கீரை. இது நல்லா காம்பெலாம் இல்லாமல் சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை தாளிக்கும் போது அலசிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றாதீங்க. இப்போ வாங்க குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சீரகம் இதை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது பொரிஞ்சு வந்தோடனே கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம்ல, அரை ஸ்பூன் அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. சும்மா லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வரட்டும். அடுப்பை ஸ்லிம்மில் வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா போட்டு கொஞ்ச நேரத்துலேயே டக்குன்னு கருகிடும். ஆனால் பார்த்திங்கன்னா உள்ளே வேகாமல் இருக்கும். இப்போது அடுப்பை சிம்லேயே வச்சுருங்க. இப்போ நம்ம பூண்டு தட்டி வச்சுருக்கோம்ல, தட்டி வச்ச பூண்டையும் காஞ்ச மிளகாயும் கிள்ளி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிடுங்க. லைட்டாக கலர் மாறட்டும் பூண்டு போட்டோடனே. இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. ரொம்ப வதங்கணும் அப்படின்லாம் இல்லை, லைட்டாக அந்த வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ வதக்கிட்டுருங்க. இப்போ நம்ம கீரை எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை அலசி எடுத்து வச்சுக்கலாம். அலசி வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு இப்போ பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு, ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ கீரையை சேர்த்துக்கலாம். கீரையை தண்ணி கொஞ்சம் நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த கடலப்பருப்பு, வெங்காயம், இந்த காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து வர மாதிரி எல்லா பக்கமும் சேர்த்து கிளறி விட்டுடுங்க. கிளறி விட்டுட்டு இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி, இதுவே கொஞ்சம் லைட்டாக நீர் விடும். இதுக்கு தேவையான அளவுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னு வச்சிங்களேன், அந்த கசப்பு தன்மை கீரையில் அந்த முருங்கீரை கசக்கும் பார்த்தீங்களா, அது ரொம்ப தண்ணி ஊற்றி ரொம்ப நேரம்லாம் வேக போடக்கூடாது. கீரைன்னா சும்மா கொஞ்சமாக, இதோ பாருங்கள், அரை டம்ளர் தண்ணி. இப்போ 2 கைப்பிடி அளவு கீரைக்கு இதோ பாருங்கள் 2 கைப்பிடி ஃபுல்லாக தண்ணி ஊற்றுறேன். அது 50 ml வாட்டர் இருக்கும். ஒரு அரை டம்ளர் தண்ணி தான். அதை சேர்த்து கிளறிட்டு கீரையை நல்லா எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இப்போ பாருங்கள், இதோ இந்த சின்ன டம்ளர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அளவு தான் அந்த தண்ணி கொஞ்சம் மீந்து இருக்குது. நான் 2 கை அளவு தான் ஊற்றினேன். இப்போ ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போது ஒரு 50 கிராம் வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன். தோலை எடுத்துட்டு மிக்சியில் ஒன்றும் பாதியமாக ஓட்டி வச்சுக்கலாம். இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா கிளறி விடுறேன். கிளறி விட்டோடனே பார்த்திங்கன்னா அந்த கீரை பாருங்கள் தனித்தனியாகவே தெரியுது பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு. பெரிய பெரிய தண்ணி நிறைய ஊற்றுனீங்கன்னா அது ஃபுல்லாக ஒரு மாதிரி பிடிச்சிக்கும், கட்டி கட்டியாக பிடிச்சிக்கும் முருங்கைக்கீரை. அது நீங்கள் சாப்பிட்டிங்கனாலும் ஒரு மாதிரி கசப்பு தன்மை இருக்கும் அந்த கீரை. அதோட டேஸ்ட்டே, ஒரிஜினல் டேஸ்ட்டே போயிடும். அதனால் கீரையெல்லாம் தயவு செஞ்சு ரொம்ப நேரம்லாம் வேகப்படாதீங்க. இப்போ லைட்டாக உப்பு போட்டு 2 கிளறி விடுங்க. இப்போ ஏற்கனவே தண்ணி கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது. மறுபடியும் ஒரு நிமிஷம் மூடி போடுங்க. இப்போ மூடி எடுத்துட்டிங்கன்னா பாருங்கள், அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வதக்குனிங்கன்னா தெரியும், அந்த லைட்டாக மட்டும்தான் அந்த ஆயில், அந்த கொஞ்சோண்டு தண்ணி, அந்த கீரையில் இருக்க தண்ணி அது மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் தேங்காயும் இல்லை, வேர்க்கடலையும் இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற ரவையை கூட 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் ரவை போட்டுக்கிறேன். இப்போ அது கூடவே வேர்க்கடலை அரைச்சி வச்சோம்ல, அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இன்னும் இந்த வேர்க்கடலை அப்புறம் ப்ளஸ் தேங்காய், இந்த 2 காம்பினேஷன் இன்னும் சூப்பராக இருக்கும். தனியாக நீங்கள் தேங்காய் கிடைச்சாலும் சரி, இல்லை வேர்க்கடலையும் மட்டும் தனித்தனியாக நீங்கள் செஞ்சாலும் சரி, நல்லாயிருக்கும். இப்போ இதை போட்டு ஒரு 30 செகண்ட் மட்டும்தான் இதை மூடி போட்டு எடுக்கிறேன். ரொம்ப நேரம் போடாதீங்க. தீயை சிம்லேயே வைங்க, இல்லைனா லைட்டாக அடி பிடிச்சிரும். இப்போது முருங்கைக்கீரை ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு சொல்லுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்ஸ் ஃபார்
வாட்சிங். நன்றி.